Hello crypto partners, welcome to Crypto Tamil Assistance YouTube channel. எங்கட Bondex இந்த ஒரு அப்டேட் வந்திருக்குது. After careful consideration, we have made a strategic decision to move the BDXN. அவங்களோட BDXN டோக்கனை ஜூலை மாதம் 10ஆம் தேதி லிஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி செப்டம்பர் மாதம் 2024 ஆண்டுக்கு மாற்றிருக்கிறாங்க. இந்த மாதம் இன்னும் 2 மாதம் கிடக்கு. இந்த வருஷம் 2 மாதத்துக்கு பிறகு லிஸ்ட் ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 3 வருஷமாக நிறைய ஹைப் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஹைப் க்ரியேட் பண்ணி எல்லாருமே ஓஞ்சி போய் எல்லாருமே இதை வெறுத்து போயிருக்கிற நேரத்தில் நாங்கள் இது லிஸ்டிங் ஆகணும்னு சொன்னாங்க. இப்போ திருப்பி அதை டிலே பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு தெரியல. சில மார்க்கெட் கண்டிஷன்ஸ் இப்போ பேடாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் பிட்காயின்லாம் நல்லா விழுந்து போயிருக்குது. அது சில காரணங்களால் மார்க்கெட் இதாக இருக்குது. அதனால் அவங்க லிஸ்டிங்கை கொஞ்சம் டிலே பண்ணுறதாக நான் நினைக்கிறேன். சம்டைம்ஸில் இப்படித்தான் கணக்கே ஓவர் ஹைப் க்ரியேட் பண்ணி போட்டு அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படின்னா நிறைய மைனிங் அப்ஸ்கள் இருக்குது, மைனிங் ப்ராஜெக்ட்கள், ஏர் ட்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பரவாயில்ல, பார்த்து ஒர்க் பண்ணிக்கொள்வோம். வர நேரம் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தது மோசோயில் புது அப்டேட் ஒன்று வந்திருக்குது. டெய்லி போனஸ், டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாகவும் அதோட லக்கி ட்ரோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலமாகவும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மோசோவில் இவ்வளோ நாளும் அந்த ஆப்ஷன் இல்லை, நேரில் தான் புதுசாக வந்திருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்களா, அந்த மேலே மூலையிலேயே டேஷ்போர்ட்லேயே டெய்லி போனஸ்ன்னு சொல்லியிருக்கு. அதில் போய் அதை செஞ்சு கொள்ளுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ண சொல்லுவாங்க, ட்விட்டரில் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ட்விட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கணும். செட்டிங்ஸ் ஆப்ஷன், தொங்கல் ஆப்ஷன், கடைசியாக இருக்கிற ப்ரொஃபைல் ஆப்ஷனுக்கு வந்து அந்த கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ட்விட்டரை. அப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணணும், ட்விட்டரில் ஷேர் பண்ணி போட்டு அந்த ஷேர் பண்ண லிங்கை கொண்டு வந்து இடத்துல பேஸ்ட் பண்ணுவாங்க. சொல்கிற ஒரு இடத்து தருவாங்க. ஷேர் டு கிளைம்னு சொல்கிறதில் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஷேர் பண்ணி போட்டு அந்த காப்பி லிங்க் இருக்குது தானே, அதை எடுத்துகிட்டு வந்து இன்புட் எக்ஸ் லிங்க்னு சொல்கிற இடத்துல நாங்கள் பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணி போட்டு சப்மிட் கொடுத்த மாதிரி இருந்தால் எங்களுக்கு இந்த டெய்லி லக்கி ட்ரோ கொண்டு போவோம். அதில் ட்ரோ கொடுத்த மாதிரி இருந்தால் அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எங்களுக்கு அட் ஆகும். 539 பாயிண்ட்ஸ் எனக்கு அட் ஆகிருக்குது. டேப் பண்ணுறது மூலமாகவும் நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். டேப்பிங் தான் இதில் மெயின். எவ்வளோ டேப் பண்ணி லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த பூஸ்ட் ஆப்ஷன், டாஸ்க்கள் சில அவைலபிளாக இருக்குது, அதுக்கெல்லாம் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. டெய்லி செக்இன் பண்ண மறக்க வேணாம். இந்த எனர்ஜி ஆப்ஷன்லாம் க்ளைம் பண்ணிக்கொள்ளுங்க. எனர்ஜி மூலமாக, இந்த லைட்டிங் டேப் மூலமாகலாம் நீங்கள் நிறைய காயின்ஸ்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளலாம். மேலதிகமான காயின்ஸ்கள் தனியாக டேப்பிங்கோட மட்டும் நிற்காமல் இந்த எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக, பூஸ்டிங் அதில் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் இது ஒரு 2வது ஆப்ஷன் தான். நாங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளக்கூடிய இன்னொரு ஆப்ஷன் பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த வேவ் வாலெட், நாங்கள் மைன் பண்ணி கொண்டிருக்கோம். வேவ் வாலெட் 24 ஹவர்ஸ் கொடுக்க, நான் 24 ஹவர்ஸ் கொடுக்க மைன் பண்ணி கொடுங்க. அவங்களுடைய இந்த அப்டேட் வந்திருக்குது. உங்களுடைய சீக்ரெட் ஃப்ரேஸையும் ப்ரைவேட் கீயையும் சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா புது அப்டேட் வார நேரங்களில், டெலிகிராம் அப்டேட் வார நேரங்களில் அது எல்லாமே க்ளோஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் புதுசாக உங்களுடைய இருக்கிற அக்கௌண்ட்டை திருப்பி நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா உங்களோட சீக்ரெட் ஃப்ரேஸும் ப்ரைவேட் கீயும் உங்களுக்கு தேவை. ஸோ அதை போய் நீங்கள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கேர்ஃபுல், யாருக்குமே அதை ஷேர் பண்ண வேணாம். மாதிரி இருந்தால் அவங்களுடைய யார் வேணால் அக்சஸ் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ளே வாங்க, உங்களோட வேவ் வாலெட்டுக்குள்ளே வாங்க. வேவ் வாலெட்டில் கிளைம் ப்ரொசீஜர் இருந்தால் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட லக்கி வீல், இப்படி அங்கே நிறைய கேம்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. அந்த லக்கி வீலுக்கு ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. 1,00,000 ஸ்வீட் கொடுக்க போகிறாங்க. 50 வின்னிங் டிக்கெட்ஸு கொடுக்க போகிறாங்க. ஸோ இது லக்கி பேஸ். இது நாங்கள் கட்டாயம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஒரு 10 ஸ்வீட் டோக்கன், 20 ஸ்வீட் டோக்கன் இல்லை, இந்த டிக்கெட், இந்த வேவ் டிக்கெட் நாங்கள் கொடுத்து நாங்கள் ஏர்ன் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அதோட இந்த சீக்ரெட் ஃப்ரேஸ் எப்படி எடுக்கிறது, இந்த மெனு ஆப்ஷன் இருக்குது. மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் அதில் சீக்ரெட் ஃப்ரேஸ் அல்லது ப்ரைவேட் கீன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். சீட் ஃப்ரேஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், தெரியுதா? அந்த சீட் ஃப்ரேஸை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்களா இருந்தால் அவங்களுடைய ப்ரைவேட் கீயும் சீக்ரெட் ஃப்ரேஸ் 12 வார்த்தைகளும் காட்டும். அந்த 12 வார்த்தைகளையும் கீழே வியூ பண்ணி போட்டு வியூ கொடுங்க. வியூ ஆகும். கீழே கொப்பி இருக்குது. கொப்பி பண்ணி வேறொரு ஃபோனுக்கு, உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு ஃபோனுக்கோ அல்லது வேறொரு அக்கௌண்ட்லையோ அல்லது எழுதியோ வச்சுக்கொள்ளுங்க. சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏனெண்டா இந்த அப்டேட்டுக்கு பிறகு அப்படியே இது லொக் ஆயிரும், இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நாங்கள் புதுசாக நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டோக்கன்ஸ் தேவை, இந்த வார்த்தைகள் தேவை, பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது பிக்சல்வர்ஸில் புது ஒரு அப்டேட் வந்திருக்குது. லெவல்ஸ், இதில் நாங்கள் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒரு லெவலில் இருந்து நாங்கள் அந்த ஃபைட் பண்ணி நாங்கள் அதை க்ரீன் டிக் பண்ணோம். இப்போ அந்த க்ரீன் டிக்கை காணியில் பாருங்கள். என்னென்னா நான் லெவல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்களா இருந்தால் ஏர்ன் 500 coins, 500k coins. நாங்கள் 500k coins அல்லது வச்சுருக்கணும். அதை வச்சுருந்தால் அதுக்கு முதலாவது லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஒவ்வொரு லெவல்ஸும் இன்க்ரீஸ் ஆகி நாங்கள் வரணும். அதில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சில கோயின்ஸில் நாங்கள் இழக்க வேண்டியிருக்கும். அதில் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களுடைய அந்த போட்ஸுகளை அப்டேட் பண்ணுற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும். அந்த லெவல் இன்க்ரீஸ் பண்ணது நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்கள்கிட்ட இருக்கிற ஆல்ரெடி வச்சிருக்கிற கோயின்ஸ் டிக்ரீஸ் ஆகின்னு வரும், குறைஞ்சி கொண்டு வரும். அதை குறைஞ்சாலும் பரவாயில்ல, குறைச்சி அதை அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. லெவல் 6 வரைக்கும் இருக்குது. நான் இப்போ 5 லெவலில் இருக்கிறேன். இந்த 5 லெவல்லையே 3 டாஸ்க் பண்ணிட்டேன். 3 டாஸ்க் பண்ணியாச்சு. 4வது டாஸ்க் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்கிறாங்க. இப்படி வரும். அதில் கோ டு மேக்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் யூடியூப் சேனலில் கொண்டு போகும். அதில் சப்ஸ்கிரைப் டு சேனல் இருக்குது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இப்போ வெரிஃபிகேஷனில் போய்கிட்டு இருக்குது. 48 ஹவர்ஸில் வெரிஃபை ஆகும். அதை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்னு சொல்லி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஆப்ஷனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து இதில் அட்டாச் ஃபைல்ஸ் இருக்கும். அட்டாச் ஃபைலில் அந்த ஃபோட்டோவை கொடுக்கணும். அவ்வளோதான். ஃபோட்டோ கொடுத்தீங்களா இருந்தால் 48 மணி நேரத்தில் வெரிஃபிகேஷன் ஆகிடும். 2-3 நாளாக வெரிஃபிகேஷன் நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் வெரிஃபைட் ஆகி வரல. எனக்கு வெரிஃபைடுன்னு சொல்லி வரல.
உங்களுக்கு ஷோ ஆகிட்டுன்னா அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க, அந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட அந்த 5வது லெவல்லையும் உங்களுக்கு க்ரீன் டிக் வரும். இந்த க்ரீன் டிக் ஃபுல்லாகி வரும். க்ரீன் டிக் நினைக்கல, நான் பர்பிள் டிக் வரும் நினைக்கிறேன். அந்த பர்பிள் டிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அதோட கிளைம் டெய்லி கொம்போ மூலமாக அல்லது டெய்லி ரிவார்ட் மூலமாக வர டாஸ்க் பாயிண்ட்ஸுகள்லாம் கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நல்ல வெரிஃபைடான லூட்டோடு இந்த பிக்சல் டேப் அதோட பிக்சல் வேர்ஸ் நாங்கள் டேஷ்போர்டில் கிளைம் பண்ணுற 2 ப்ரோசஸுமே பண்ணிக்கொள்ளுங்க. நல்ல ஒரு எங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு மைனிங் ப்ராஜெக்ட் இந்த பிக்சல் வேர்ஸ் டேப்பிங் டெலிகிராம் ப்ராஜெக்ட். அதில் இருக்கிற மற்ற டாஸ்களையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரஸ்டோட டாஸ்கள் இருக்குது, ஓகேஎக்ஸ் டாஸ்கள் இருக்குது. அந்த டாஸ்க்கெலாம் உங்களால் முடிஞ்சால் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. ட்விட்டரில் லைக் பண்ணுறது, ரீபோஸ்ட் பண்ணுற டாஸ்க்கெலாம் அவைலபிளில் இருக்குது. ஸோ பார்த்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பார்த்து அதை பண்ணிக்கொள்ள முடியும். ரைட், யூடியூப் டாஸ்கள் கொஞ்சம் வெரிஃபை ஆக கொஞ்சம் நாள் எடுக்கும். அதை இந்த டாஸ்கள் பண்ணியிருந்தீங்களா இருந்தால் மற்ற தடவை விட்டுருங்க. நீங்கள் பண்ண அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய டாஸ்கள் வெரிஃபிகேஷன் நடக்கும். லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். ஒரு 8 ஹவர்ஸ் ஒருக்காக வந்து கிளைம் பண்ணுங்கள். விட்டுற வேணாம், செஷன்ஸை மிஸ் பண்ணாமல் 8 ஹவர்ஸ் ஒருக்காக கிளைம் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த பிக்சல் வேர்ஸ் Q3 அல்லது Q4 லிஸ்ட் ஆகிறதுக்கான சான்ஸ்களும் இருக்குன்னு சொல்லி காய்ச்சி கொண்டுருக்காங்க. மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி கொண்டுருக்காங்க. ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. இந்த போர்ட்ஸை கிளைம் பண்ணி இடைக்கிற வந்து ஃபைட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைட் பண்ணுறது மூலமாக உங்களோட லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பாயிண்ட்ஸ்கள் கூடிக்கொண்டு வரும். ரேண்டம் ஃபைட் இது எப்படி நாங்கள் ஃபைட் பண்ணணும்னு சொல்லி நான் லாஸ்ட் சண்டே போட்ட வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. பார்த்து பண்ணி இந்த லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு லெவல்ஸ் உள்ளே வந்தீங்களா இருந்தால் அப்கிரேட் லெவல்னு காட்டும். எல்லா லெவலையும் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. 5வது லெவல் வரைக்கும் அப்கிரேட் பண்ணிக்கொள்ளுங்க. கொஞ்சம் கோயின்ஸை நீங்கள் இழக்க வேண்டியிருக்கும். ஆல்ரெடி நீங்கள் மைண்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண கோயின்ஸை வச்சு நீங்கள் இந்த டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளலாம். அதில் டெலிகிராம் ப்ரீமியம் யூஸர்ஸுக்கு பே பண்ணி செய்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண இந்த பிக்சல் கோயின்ஸ் மில்லியன் கணக்கான வச்சுருப்பீங்க. அந்த மில்லியன் கணக்கான கோயின்ஸில் ஒரு லட்சக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான கோயின்ஸ் தான் போகும்போது பார்த்து பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஜோசோ வெல்யூன்னு சொல்லப்படுற ஒரு ஆட் அப்படின்னு நான் எங்கள் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் போடுறது ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வரணும். இது ஒரு ரிசர்ச் பிளாட்ஃபார்ம். இதில் எங்களுக்கு நாங்கள் ஒரு டாஸ்க் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நாங்கள் ஜாயின் பண்ணி டெய்லி செக்இன் பண்ணுறது மூலமாக நாங்கள் XP கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் நாங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்தீங்களா அந்த லொகின் கேட்கும். லொகின் பண்ணக்கூடாது, சைன்அப் கொடுக்கணும். சைன்அப் கொடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. கீழே பாஸ்வேர்ட், அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ண பிறகு உங்களோட இமெயில் வெரிஃபிகேஷன், உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு அனுப்புவோம். அந்த கோடை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த டேஷ்போர்டில் இமெயிலை வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஒன்று கேட்பாங்க. அதில் கொடுத்து உள்ளே வாங்க. உள்ள வந்து அவ்வளோ கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மெட்டாமாஸ்க்கு ட்ரஸ்ட்லோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் கண்ணேரம் இப்படி கேட்கும் ஒதன்டிகேட்டிங்னு சொல்லி நிறைய நேரம் லோட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகும். ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அவங்களோட கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற சில விஷயங்களை பற்றி அவங்க அப்கிரேட் பண்ணி கொண்டிருக்கிறது, ட்ரேடிங் ரிசர்ச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் நாங்கள் டெஸ்டிங் ப்ரோசஸ்லாம் இருக்கிறோம். அதில் EXPன்னு சொல்லி இருக்கிற ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் லாகின் பண்ண வர 5 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வரும். அதோட நீங்கள் அதில் கனெக்ட் ட்விட்டர் உங்களுடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய நாங்கள் வெப்சைட்டில் இருக்கிறோம். உங்களோட இன்ஸ்டால் டெஸ்க்டாப் ஆப் இருக்குது, கீழே இன்ஸ்டால் மொபைல் ஆப் இருக்குது. உங்களோட லேப் அல்லது கம்ப்யூட்டர் பிசியில் பண்ணி கொண்டு வந்தீங்களா இருந்தால் டெஸ்க்டாப் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது மொபைலில் பண்ணுறாங்களா இருந்தால் மொபைல் ஆப்பையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் மொபைல் ஆப் அப்ளிகேஷன் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே கனெக்ட் ட்விட்டர் கனெக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் வரும். அதோட கீழே கூகுள் வெரிஃபிகேஷன், மெயிலில் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு 100 பாயிண்ட்ஸ்கள் வரும். 100 எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் வரும். இதுதான் நம்மளுடைய ட்விட்டர் ஹேண்டில். அனலைஸ் பண்ணுறது, ஒவ்வொரு இதுகளையும் அனலைஸ் பண்ணுற மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் போய்க்கிட்டு இது பெரிய அளவில் வைரல் ஆகாத ஒரு மைனிங் ப்ராஜெக்ட், வைரல் ஆகாத ஒரு ப்ராஜெக்ட். ஆனால் வெகு விரைவில் வைரல் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறாங்க என்னென்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி கொண்டு வாங்க. பாருங்கள், AI driven கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச் ரிவல்யூஷன். ஸோ இது ரிசர்ச் பிளாட்ஃபார்ம். அந்த ரிசர்ச் பிளாட்ஃபார்மோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இது. எப்போ எங்களுக்கு லான்ச் பண்ணணும், எப்போ லிஸ்ட் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது, எப்போ லிஸ்ட் பண்ணாங்க தெரியாது. ஒர்க் பண்ணி கொண்டு இருப்போம், ஃப்ரீயாக வரதானே எக்ஸ்பீரியன்ஸ் கிளைம் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதோட பர்சனல் சென்டர் ஆப்ஷனில் அதை எடிட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களோட ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். கீழே வாலெட் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. அந்த வாலெட் கனெக்ட் பண்ணி கொடுத்தீங்களா இருந்தால் ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்க்லாம் வரும். ஃப்ரீயாக இருக்க வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட அந்த ஃபோன் நம்பர் கனெக்ட் பண்ணலாம், கூகுள் கனெக்ட் பண்ணலாம், ஆப்பிள், டெலிகிராம் இதெல்லாம் கனெக்ட் பண்ண உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ், EXP பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கும். மறக்காமல் அவங்கள ஒவ்வொரு நாளும் லாகின் பண்ணி செக்இன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ முடிச்சு கொடுங்க. கீப் சப்போர்ட்டிங். ஓகே, பாய்.